பொதுவாகவே ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் எடுத்துட்டோம்னா அதுக்கு பப்ளிசிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறது ஈஸி, அதை பப்ளிசிட்டி பண்ணி கொண்டு போய் சேர்க்கறது பெரிய கஷ்டங்கன்னு இன்றைக்கி பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கான அத்தனை வசதிகளும் இருக்குது வந்து. சோஷியல் மீடியா, யூடியூப் சேனல், அது இது எப்போ நிறைய இருக்குது வந்து. ஒரு காலகட்டத்தில் வெறும் செய்தித்தாள் மட்டும்தான், மிஞ்சி போனால் டிவி, அப்புறம் வந்து வானொலி, இதுதான் இருந்தது. குறிப்பாக வந்து வாரப்பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் தான். இன்றைய காலகட்டத்தில் அதுக்கு பஞ்சமே இல்லை. அப்போ என்னன்னா அவங்களே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி கதாநாயகியும் ஈஃபில் டவரில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்பொழுது கதாநாயகன் திடீர்னு கையை விட்டுட்டாரு, அப்படியே பாஞ்சி வந்து ஒரு 125 அடியில் வந்து கதாநாயகி காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரும். அது சம்மந்தப்பட்ட ஸ்டில்லாம் வராது, அதுவும் அச்சில் ஏறும். ஏன்னா ஒரு பரபரப்புக்கு படிக்கிற ஆடியன்ஸுக்கு இது ஒரு வழக்கமாக நடந்து ஆற்றுல விழுந்துட்டாரு, ஏரியில் விழுந்துட்டாரு, காப்பாற்றினாங்க, இது பண்ணாங்க அப்படின்னு. அது ஒரு கட்டத்தில் வந்து இது டூப்பானு தெரிஞ்சாலும் வந்து சுவாரஸ்யத்துக்காக வேறு என்டர்டைன்மெண்ட் கிடையாது இல்லைங்களா, அது மாதிரி இருந்தது. இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் எதையுமே சொல்லிலே ஏமாற்றவே முடியாது வந்து. ஆனாலும் இந்த மாதிரியான பப்ளிசிட்டிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வந்து. அது ஒரு பக்கம் வந்து அப்படிலாம் பண்ணிவிட்டு அந்த படம் ஓடுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுங்க, நாங்கள் வந்து பார்க்குறோம்னு ஆடியன்ஸு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுலேயும் இந்த 2K கிட்ஸு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நிறைய சம்பவங்கள்லாம் அதை கூட சொல்லலாம் வந்து. எனக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சக்தி திருமகன் ஒரு படம், விஜய் ஆண்டனி. ஆக்சுவலாக அதுக்கு முதல்ல வச்ச பேர் வந்து பராசக்தி. அப்புறம் அந்த பராசக்தி டைட்டில் பஞ்சாயத்தில் இவரே விட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க பிரசாத் லேபில். அதில் வந்து அவர் பண்ண அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அது படத்துக்காக பண்ணாரா, அல்லது மீடியாவில் பரபரப்பாக பேசணும்னு பண்ணாரா, இல்லது வந்து இந்த பரபரப்பை உண்டாக்கணும்னு பண்ணி அது சப்புன்னு போயிடுச்சா அப்படின்னு கேட்குது. என்ன காரணம்னா, விஜய் ஆண்டனி இதுக்கு முன்னாடி மார்கன் ஒரு படம் நடித்து வெளியே வந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட அந்த படம் சம்மந்தப்பட்ட விழாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கருப்பு அடிச்சுலாம் வந்திருந்தார். என்ன சார் கருப்பு அடிச்சுன்னு வரீங்க, என்ன சார் கருப்பு அடிச்சுன்னு, இல்லை நீங்கள் படம் பாருங்கள் தெரியுன்னாரு. அதெல்லாம் கூட சில பத்திரிகைலாம் வந்து சேனல்கெலாம் வந்துருந்தது. ஒரு பக்கம் கருப்பு பூசின்னு வராரு, இந்த படம் ஏதோ சொல்ல வருதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து ஒரு சைக்கோவினால் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டவர்களுடைய இது வந்து ஒரு பக்கம் வந்து கருப்பாக இருக்கும். அது என்ன காரணம்னு அந்த படம் பேசிச்சு வந்து. இது எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போயிருக்கும். என்ன சொல்ல காரணம்னா, சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணுறது எதுக்குன்னு தெரியல வந்து. அது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க வந்து. சரி, இந்த சக்தி திருமணத்தில் என்ன பண்ணாருன்னா, நல்ல ஆடி அமாவாசை, இந்த ஆடி அமாவாசைக்கு ஒரு ஆமையை கொண்டு வந்து அப்படி வச்சுட்டாரு. ஆடி அமாவாசைக்கு ஆமையை கொண்டு வரக்கூடாது அப்படின்னா, சரி நம்ம பழமொழி உண்டு, ஆமை பூந்த விடம் அமீனா பூந்த விடம் உருப்படாது, ஆமைங்களை வந்து சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் ஃபாரினில் வீடுகள்லாம் ஆமையை வந்து சர்வசாதாரணமாக வளர்த்துருப்பாங்க. குறிப்பாக நம்ம தமிழர்களில் ஆமைனா ஒத்துக்காது வந்து. அது வந்ததுன்னா அவ்வளோதான் ஏன் அப்படின்னு. அந்த சென்டிமெண்ட்டை நான் உடைக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆமையை தூக்கி வச்சு, அது இன்னும் பார்த்தா எனக்கு இன்னும் வாஸ்து ஆமை மாதிரி இருந்தது. அதுக்கு ஒரு மாலையெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. இது கூட ஓகேன்னு சொல்லியாச்சு. ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே மன்சூர் அலிகான் பூனையை குறுக்க விட்டு பூஜையை நடத்தினார் வந்து. ஆக்ஷன் கட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி பூனையை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் கட்டுங்கன்னு சொன்னார். ஏன்னா பூனை குறுக்க போச்சுன்னா காரியம் விளங்காதுன்னுவாங்க. அதனால் அது கடந்து போயிடுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பொதுவாக சம்பிரதாயத்துக்கு ஒரு விழா மேடையில் மாலை, சால்வை, பூங்கொத்து, அப்புறம் புத்தகம் இதெல்லாம் கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சினிமாவில் பயன்படுத்துகிற ஒரு டூப்ளிகேட்டு துப்பாக்கி, அதை வந்து வரவங்கள்லாம் டொப்புன்னு சுட்டு வரவேற்றிருந்தாங்க. சில பேரை சுட வச்சு வரவேற்றாங்க. இது எனக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் சினிமாவில் காட்டுறது தான் இங்கே காட்டுறோம் அப்படின்றத தாண்டி ஒரு இன்றைக்கி துப்பாக்கி கலாச்சாரம் அப்படின்னு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் அது இல்லை வந்து. ரொம்ப நீங்கள் வட இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து போலீஸ் கூட துப்பாக்கி வச்சுருக்காங்க. ஊபியில் போனப்போ பார்த்தேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து இல்லைன்னா இவங்களால முடியாது. ஆனால் அதை வந்து இத்தனை கேமராக்கள் இருக்குது, இத்தனை பேர் இருக்காங்க, அவ்வளோ பத்திரிகையாளர் இருக்காங்க, அவங்க முன்னாடி வந்து அது டம்மி தான் இருந்தாலும் வந்து அதை பிடிச்சி இது பண்ணும் போதே ஒரு மாதிரி நமக்கு ஏதோ ஒரு அது வந்து ஃபன் பண்ணுறேன், அதை வரவேற்கிறேன், இது என்ன இதுன்னே தெரியல, என்ன டிசைன்னே தெரியல வந்து. நீங்கள் மாலை சால்வை போடலன்னா கூட பரவாயில்ல வந்து. சும்மா ஒரே ஒரு பூ இருக்கு இல்லையா, ரோஜா பூ, ஒத்த ரோஜா பூ கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் சுடுறது அது ஒரு இதுவாக இது பண்ணிக்கிடுது. இது என்னன்னா, இதை இப்போ நான் பேசினேன்ல, இதை தான் எல்லா மீடியாவும் பேசும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ என்னவோ. இது எப்படியா இது வந்து மகாத்மா காந்தியை சுட்டது எப்படி, அதுக்கு இதுவா கோட்சேவா அப்படின்ற அளவுக்கு ஏதாவது ஒன்று பரபரப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அது அப்படியே கடந்து போயிடுச்சு வந்து. ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து உடன்பாடே இல்லை. கொஞ்சம் ரொம்ப நெருடலாகவும் இருந்தது வந்து. சரி, அது அவங்க விருப்பத்தை தாண்டி விட்டுரு. அப்புறம் வந்து நல்லா ஆடி அமாவாசை இந்துக்களுடைய ஒரு முக்கியமான பண்டிகை வந்து. பொதுவாகவே வந்து
அமாவாசை கிருத்திகைனாலே வந்து இந்துக்கள், பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட இன்றைக்கி வேணாங்க கிருத்திகை அமாவாசைக்கு அப்படின்வாங்க. சில பேர் சஷ்டியில் கூட விரதம் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆடி அமாவாசை இறந்தவர்களுக்கு, பெரியவங்களுக்கு, மூத்தவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய இதுவாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய பிறந்தநாள் விஜய் ஆண்டனிக்கு இவ்வளோ பெரிய அம்பாரியாக ஒரு பிரியாணியை கொண்டு வந்து வச்சுட்டு, அந்த பிரியாணி நடுவுகளுக்கு ஒரு மெழுகுவத்தியை கொளுத்திட்டு, அதை வந்து பிரியாணியை வந்து கட் பண்ணி இதுவில் தூக்கி எல்லாருக்கும் வாயில் ஊட்டிக்கிட்டு இருந்தார். வந்து இதுவும் என்னென்னா, இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயமா பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாருனாலும் தெரியல, அதையும் அப்படியே இடது கையில் அப்படி தள்ளிட்டு போயிட்டாங்க. வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இது ஒட்டு மொத்தமாக ஏதோ படத்தை பற்றி பேசணும், படத்தை பற்றி இது பண்ணுறதுக்காக திட்டமிட்டு வச்ச மாதிரி எனக்கு தோணுது. வந்து இது காலகாலமாக இருக்கிறது தான், நான் திரும்பவும் சொல்கிறது தான். வந்து அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒன்றுமே இல்லாமல், அதாவது வந்து இப்படிலாம் ஒரு படம் வந்து வரப்போதான்னு தெரியாத போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட காசு இல்லாத படங்கள்லாம் இட்டு அடிச்சிருக்குதுங்க. வந்து அது காரணம் என்னன்னா கண்டென்ட் தான். இன்றைக்கி தான் வந்து பஸ்ஸில் விளம்பரம் பண்ணுங்க, ட்ரெயினில் விளம்பரம் பண்ணுங்க, ஃப்ளைட்டில் விளம்பரம் பண்ணுங்க, அப்புறம் நடந்து போகிறோம் செருப்பில் விளம்பரம் பண்ணுங்கன்றீங்கல்ல, எந்த விளம்பரமும் இல்லாமல் எங்கள் தியேட்டரில் வந்து படத்தை வந்து கொடுக்கறதுக்கு எத்தனை ஸ்க்ரீன்ஸ் போடணும்னு தடுமாறிக்கிட்டு இருந்த படங்கள்லாம் இட்டு அடிச்சிருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச சமீபத்தை ரப்பர் பந்துன்ற ஒரு படம். வந்து அவங்க பத்திரிகையாளர் காட்சி போடலாமா வேணாவா, ஏன்னா அந்த தியேட்டரில் கட்டுறது கூட பணம் இல்லையா அவங்களுக்கு. வந்து அப்படி இருந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. வந்து அதாவது ஒரு நல்ல படம் அதற்கான விளம்பரத்தை அதுவே தேடிக்கொள்ளும். அதுக்காக மற்றவங்களும் விளம்பரம் செய்ய வேணான்னு சொல்ல வேணாம். இந்த மாதிரியான ஒரு சீப்பான விளம்பரம் அது வந்து இன்னைக்கு அதெல்லாம் எடுபடாதுன்னு தான். வந்து நீங்கள் என்னதான் ஆடியன்ஸ் அதை பண்ணி ஆடியன்ஸ் வந்துருவாங்களான்னா வாய்ப்பே இல்லை. நீங்கள் அப்படி பார்க்கணும்னா கன்னடத்தில் அவர் பேர் எனக்கு தெரியல, கார்த்திகே ஏதோ ஒருத்தர், ஒரு முதல் படம் நடிகர். அவர் படம் ரிலீஸுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னே பதைக்க போலீஸ் ஸ்டேஷனில் வராரு. வந்து சார் என்னை ஒரு 7-8 பேர் சேர்ந்து அடின்னு அடித்து என்னை வந்து இதுவாகிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவர் தூக்கி போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எந்த இடத்துல சம்பவம் நடந்துட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கதையே வேற மாதிரி இருக்குது. அந்த பகுதியில் இவராக கொண்டு போய் காரை கொண்டு போய் ஒரு தள்ளுவண்டி மேலே இடித்து, அப்புறம் தள்ளுவண்டியில் அந்த தள்ளுவண்டி மேலே இடித்ததுனால அங்கே ஏதாவது ராங்கா பேசுகிறப்போ எல்லாரும் சேர்ந்து மொத்தி இருக்காங்க. அதுலேருந்து தப்பிச்சு ஸ்டேஷனுக்கு வந்து இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கடைசியில் ஏண்டான்னு போய் பார்த்தா இந்த சிசிடிவி கேமராலாம் வச்சு பார்த்தா அது ஒரு ஒழுங்காக, அது ரோடு அகலமான ரோடு, இவராக கொண்டு போய் வேணும்னா இடித்து இந்த மாதிரி ஒரு பரபரப்பு உண்டாக்கி என்னை வந்து ஒரு 7-8 பேர் அடித்தாங்கன்னு சொல்லி அந்த ஒரு 2 நாளில் ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு இப்படி ஒரு பப்ளிசிட்டியாக அவர் எதிர்பார்த்துருக்காரு. அப்புறம் குட்டு வெளிப்பட்டு போய் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற அளவுக்கு மீடியாக்களே கழுவி ஊற்றிருக்காங்க. வந்து எப்படி பாருங்கள். வந்து இது தாண்டி வந்து இப்போ மற்ற விளம்பரத்தெல்லாம் நடிக்கிறாங்க இல்லைங்களா ஆர்டிஸ்ட்டுங்க, அதுலேயே நிறைய பஞ்சாயத்துலாம் நடந்திருக்குது. வந்து உங்களுக்கு சொல்லணும்னா விஜய் வந்து கோக் விளம்பரத்தில் நடிச்சிருந்தார். அவர் நடிச்சிருந்துட்டு இப்போ கத்தி படம் ரிலீஸ் ஆன டைமில் யாரோ ஒரு ரசிகர் வந்து எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ, எங்க நீங்கள் கோக் விளம்பரத்தில் நடிச்சிட்டிங்க, ஆனால் வந்து கத்தியில் கோக்குக்கு எதிராக பேசியிருக்கீங்க, இது எப்படி அப்படின்னு ஒன்று அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு ரைட்டு கட்சிகள்லாம் வந்து கூட்டணி பற்றி பேசுகிறாங்கல்ல, அந்த நிலைப்பாட்டில் கடைசி வரைக்கும் கரெக்டாக இருக்காங்களா? தேர்தல் அப்போ வந்து அப்போ அரசியல்வாதியெல்லாம் ஆகலை, இது சொன்னது உண்மை. தேர்தல் நெருங்க அவங்க வந்து கூட்டணி மாறிக்கிறாங்கல்ல, அவங்களாம் நீ போய் கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப்பும் அல்லது சச்சினும் அல்லது அமீர் கானும் இந்த மாதிரியான விளம்பரம் நடிச்சதாலும் நானும் நடித்தேன், ஆனால் அது தவறுன்னு இப்போ தெரிஞ்ச பிறகு இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக என்னன்னா விஜய் அந்த விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு அவர் உண்மையிலே தெரியாதுங்க. அந்த விளம்பரத்துக்கு பேசுனது, அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கினது, அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டது, தன் மகனுக்கு இப்படிலாம் வந்து அந்த விளம்பரப்படத்தை எடுக்கணும்னு சொன்னதெல்லாம் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர். இதில் விஜய்க்கு எதுவுமே இல்லை, ஏன்னா அவங்க அப்பா எது சொன்னாலும் அதை செய்வார். அந்த காலகட்டங்களில் நீ போய் நடினோடனே அது ஒரு பெருந்தொகை ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கே டென்ஷன் ஆகி போய் அவங்க அப்பாவை திட்டி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி அதாவது வந்து மனிதருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த விளம்பரத்தில் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கிட்டார். வந்து இங்கே ஐஸ்வர்யா ராய் வந்து ஒரு விளம்பரத்தில் ஒன்று நடிச்சது பெரிய சர்ச்சையாச்சு. ஒரு அரியணை மாதிரி, ஒரு அரியாசனம் மாதிரி ஒரு மகான நீங்கள் உட்காருவாங்கல்ல, பிரம்மாண்டமான ஜோடிப்புலாம் போட்டு அந்த அரியாசனத்தை அப்படியே வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. அதில் போயிட்டு என்ன பண்ணோம், ஃபுல்லாக நகைங்களை பூட்டிக்கிட்டு ஐஸ்வர்யா அப்படி வந்து உட்காந்தப்போ பின்னாடி இருக்கிற செவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெண் வந்து, ஒரு சிறுமி, ஒரு கருப்பான தேகம், ஒரு எலும்பும் தோலுமா, ஒரு கருத்த ஒரு ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்த ஒரு பெண் மாதிரி, அவளோட உடம்பெல்லாம் ரொம்ப குறுகி போய் இந்த மகாராணிக்கு வந்து ஒரு கொடை பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில் இருந்தவுடனே அது வெளியே வந்துட்டு பெரும் எதிர்ப்பாகி ஐஸ்வர்யா அதுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு அந்த விளம்பரத்தையும் அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க. வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. வந்து ஏன்னா இந்த விஷயத்தை வேணும்னே பண்ணது தான். வந்து வேணும்னே பண்ணி அது கான்ட்ரவர்சி ஆகும், இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வரும்னு அவங்க எதிர்பார்க்கல.
அந்த விளம்பரத்தையே தூக்குறவளுக்கு எதிர்பார்த்து, ஆனால் அந்த நிறுவனத்துக்கு பெரிய பப்ளிசிட்டி கிடைச்சது. அதனால் நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு நகைக்கடை விளம்பரத்தில் நடிச்சாப்புல. அதில் என்னன்னா நகைக்கடை அவர் மகளை வச்சு சொல்லுவாப்புல, என்னுடைய முதல் டென்ஷனே இந்த பொண்ணு தான் அப்படின்னு. தன் மகளை வந்து முதல் டென்ஷன் என்னென்னா, பொண்ணாக பிறந்துட்டா முதல் பொண்ணு, என் முதல் டென்ஷனே இங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அந்த டென்ஷன்லாம் வந்து இங்கே வந்து இந்த கடையில் வந்து எடுத்த பிறகு எனக்கு வந்து அதெல்லாம் கூலாகி போச்சு. அந்த அளவுக்கு எனக்கு இதில் கணிசமான தள்ளுபடியில் அப்புறம் அது இதுவில் சேதாரம் இல்லாமல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு அது விளம்பரம் வரும். அதில் கடைசியில் ஒரு பஞ்சம் ஒன்று சொல்லுவார், உங்களுக்கு ஏதாவது இது மாதிரியான முதல் டென்ஷன் இருந்தால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு நல்ல தீர்வு நான் சொல்கிறேன் அப்படின்போது ஒரு ஆசிரியை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பொதுநல வழக்கு ஒன்று போட்டாங்க. பொதுநல வழக்கு போட்டு எப்படி வந்து ஒரு பெண் குழந்தையை டென்ஷன் எப்படி சொல்லலாம், நீங்கள் அது முதல் டென்ஷன் எப்படி சொல்லலாம், ஒரு தந்தை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரகாஷ்ராஜ் மேலே அந்த வழக்கை போட்டாங்க. வந்து அப்போ கோர்ட்டு என்ன பச்சு, அந்த விளம்பரம் எடுத்த நிறுவனத்து மீது இல்லை அந்த நகைக்கடை மீது நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கணும். அந்த நடிகர் என்ன பண்ணார், அவர் நடிச்சுட்டு தானே போனார்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அந்த விளம்பரத்தை எடுக்க சொல்லிட்டாப்புல பிரகாஷ்ராஜ். அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்ட்டாப்புல. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இவங்களுக்கு காசு வருதுன்னா கூட அந்த விளம்பரம் எப்படியாப்பட்ட விளம்பரம் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். நடிச்சிடுறாங்க, ஆனால் நடித்த பிறகு இதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்த பிறகு ஐயோ நம்ம தப்பாக நடிச்சிட்டோம், இது சரியான விஷயம் கிடையாதுன்னு அதை மறுத்துருக்காங்க. இன்னொன்று சொல்லணும்னா, ஒரு நடிகர்கிட்ட ஒரு வேட்டி நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக நடையா நடக்கிறாங்க. வந்து எப்படியாவது இவரை கன்வின்ஸ் பண்ணி இதில் நடிக்க வச்சாகணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட் அவருக்கான தொகையை வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அவர் பிடியே கொடுக்க மாட்டேன்றாரு. வேணாம் தம்பின்றாரு. 10வது நாள் அவங்களே டென்ஷன் ஆகி, என்னங்க இல்லை தம்பி நான் எதுலையுமே நடிக்கிறதுல என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அவர் இது பண்ணிடுறாரு. அவர் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காரு. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்க இல்லை வந்து அவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தனியாக ஒரு லஞ்ச் பிரேக்கில் வந்து, சார் அவ்வளோ பெரிய தொகை கொடுக்குறேன்னு சொல்கிறான், நீங்கள் என்ன சார் வந்து அப்படி நின்றுட்டு போகிறதா, இந்த வேட்டி தானே சார், அதனால என்ன தமிழர் கலாச்சாரம் தானே, இதுக்கு வந்து ஏன் சார் நீங்கள் மறுத்துருக்கீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமாக கேட்டபோது, தம்பி அவன் 10 நாளாக வந்தான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகை சொல்லிக்கிட்டே ஏற்றிக்கிட்டே போயிருந்தான் பார்த்தீங்களான்னு. ஆமாம் சார்ண்ணே, வேட்டிந்து யார் கட்டுவாங்க, சாதாரணமாக ஆட்கள் வந்து அதுலேயும் ரகம் இருக்குது. இப்போ இருக்கப்பட்டவன் வந்து 2000 ரூபாயில வேட்டி கட்டுவான், இல்லாதவன் 100 ரூபாயில 50 ரூபாயில. ஏன்னா 50 ரூபாயில கூட எங்கள் காடா துணியில் கூட கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் வேட்டி வாங்கிறதுக்கு இல்லாமல் காடா துணி எடுத்து கட்டின்னு போனவங்களாம் உண்டு. வந்து இப்போலாம் அது மாறி போச்சு. வந்து அப்போ வந்து ரொம்ப சாமானியன் அவ்வளோ விலை கொடுத்து, கம்மியான விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த வேட்டிக்கு நடிக்கிறதுக்கு எங்கிட்ட இவ்வளோ பெரிய தொகை பேசுகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விலைக்கு விற்பாங்க, அதில் எவ்வளோ பெரிய ஊழல் இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படிதான் அந்த காசு வந்து எனக்கு வரணும்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா மற்ற விளம்பரமாக இருந்தால் கூட ரைட்டு, ஒரு வேட்டியில் அவர் சாதாரணமாக கட்டி போகிற வேட்டியில் எனக்கு இவ்வளோ பெரிய விளம்பரத்தில் இவ்வளோ பெரிய சம்பளம் தராங்கன்னா அந்த வேட்டியோடைய ரேட் எவ்வளோ ரேட்டாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 100 ரூபா வேட்டியை என் விளம்பர காசோடு சேர்த்து 500 ரூபான்னு விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த விளம்பரம் ரீச் ஆகிடுச்சுன்னா அப்படியேப்பட்ட விளம்பரத்தில் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இதுதாங்க உண்மையான ஒரு விஷயம். அது இதுதான். ஏன்னா நீங்கள் திரும்பவும் சொல்கிறதுனா, என்னதான் நீங்கள் பப்ளிசிட்டிக்காக ஆமையை விடுறது, பிரியாணியை வெட்டுறது, துப்பாக்கியில் சுடுறதுன்னு சொன்னாலும் நல்ல கதை இருந்தால் அந்த படம் ஜெயிக்கும் என்பது காலாகாலமாக தமிழ் சினிமாவில் நடந்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.